ரசத்தை போய் 1.5 மணி நேரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆமேன். ரசம் அப்படின்னு ரசம் எல்லாம் 5 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலை. அவ்வளோதான். சிவானந்த காலிலேருந்து ஃபோன் பண்ணி ரத்னபுரியில் இருக்கிறவங்கள்ட்ட கிளம்பிட்டேன் ரசம் வைங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே வீடு சூடாக ரசம் இருக்கணும். அதுதான் உண்மையாக சமையல் தெரிஞ்ச அம்மா. ஆமேன். ரசத்தை போய் 1.5 மணி நேரம் வைப்பீங்களா நீங்கள்? 1.5 மணி நேரமாக ரசம் வைக்கிறீங்க அப்படின்னு எங்கள் ஊருக்கே செய்கிறீங்களா நீங்கள்? இல்லை கல்யாண வீட்டுக்கு ரசம் பண்ணுறீங்களா? அப்போ எப்படி எந்த அளவிற்கு அப்போ ஒரு தக்காளியை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு வெங்காயத்தை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இதெல்லாம் எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். நிறைய ஆண்களும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு ரசத்தை இவ்வளோ நேரம். அப்போ என்னென்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி தான் இருக்கணும்னா எல்லாத்துலேயும் எப்படி செய்யணும். சத்தம் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களை அறியாமலே நீங்கள் என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா டல் ஆயிடுவீங்க. நம்மளை பார்த்தே நம்ம கேட்கணும், ஏன்டா இப்படி நடக்கிற அப்படின்னு கேட்கணும். நம்மளை பார்த்து என்ன இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிற, வேகமாக நட அப்படின்னு நம்மளை. ஏன்னா ஒரு வயதுக்கு தாண்டினதுக்கு பிற்பாடு யாரும் நம்மளை வேகமாக நடக்க சொல்ல மாட்டாங்க. நம்ம வளர்ந்துட்டு நம்மளுடைய பிள்ளைங்க பின்னாடி இன்றைக்கெல்லாம் அப்படி சொல்கிறதே இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வண்டி வாகனத்தில் போகிறதுனால நம்ம யாருமே வேகமாக நட சீக்கிரமாக நடன்னு சொல்கிறதில்ல. ஆனால் என் லைஃப்பில் நான் நிறைய என் ஊரில் இருக்கும்போது கேள்விப்பட்ட வார்த்தை என்னென்னா, சீக்கிரமாக வா, வேகமாக நட, ஓடி வா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கோம். இன்றைக்கி அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் வேதம் அதை சொல்லுது. இந்த ஆபிரகாம் எப்படி செஞ்சாரா மாமா, கொஞ்சம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் சாஞ்சுக்குங்க, கொஞ்சம் அமைதியாக அப்படியே இந்த மரத்தடியில் சாஞ்சுக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வேகமாக நான் என்ன பண்ணுறேன்னா சமைக்கிறேன், வேகமாக சமைக்கிறேன், வேகமாக வேலை செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலேருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் செஞ்சதை விட இனி செய்ய போகிற வேலை ரொம்ப வேகமாக நீங்கள் செய்ய போகிறீங்க. சீக்கிரமாக முடிய போகுது. ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டில் இனி அந்த பொருட்களெல்லாம் தேங்கி கிடக்கிற அந்த நிலைமையை கர்த்தர் வைக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். சீக்கிரமாக சமையல் பண்ணி முடிச்சிடுவீங்க, சீக்கிரமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே கர்த்தர் தருவார். நிறைய பேர் பிரமிப்பாங்க, இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களே, இவ்வளோ வேகமாக பண்ணுறீங்கன்ற அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் உற்சாகப்படுத்துவாராக, உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு கிருபை உங்கள் தலை மேலே கையை வச்சு, இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆச்சரியப்படுவார்கள்.